வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது தயையுள்ள போதகம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 26 தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. யார் ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள்? யாருடைய நாவின் மேல் தயையுள்ள போதகம் இருக்கும் என்றால் குணசாலியான ஸ்திரீயை தான் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த குணசாலியான ஸ்திரீ எப்பொழுதும் தன் வாயை ஞானம் விளங்க பேச திறக்கிறாள். அவள் வாயினின்று அநேகரை ஆற்றி தேற்றும் தயையுள்ள போதகம் காணப்படும். அவள் நாவின் மேல் தயையுள்ள வார்த்தையே வெளிப்படுகிறது. ஆம், உங்களுடைய நாவின் மேல் தயையுள்ள போதகமும் உங்கள் வாயினின்று ஞானம் விளங்க பேச்சும் இருக்கும் என்றால் நீங்கள்தான் குணசாலியானவர்கள். உங்களை தேவன் அதிகம் நேசிப்பார். உங்களை கொண்டு மகத்துவமான காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.